திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் மனிதகுல வரலாற்றில் பெண்ணினத்திற்கு பல வகையில் அநீதிகள் நடந்து வந்திருக்கிறது. அதில் ஒரு வகைதான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். அதாவது இந்த ஸ்டோரி ஒரு நாடகமாக நான் பார்த்தேன். பார்த்தேன்னா முற்போக்கு எழுத்து கலைஞர்கள் நடத்திய நாடகம். அது ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்போது நமக்கு புரியல. இது ஏதோ ஒரு விதமாக பார்த்துட்டு இருந்தேன். அந்த கடைசியில் அந்த நாடகத்தை முடித்த பிறகு தான் நம்ம மனசை பெரிய அளவுக்கு கல்லாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது மாதிரி சமூகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு கூட வந்தது. நீங்கள் அது இப்போ இல்லைன்னு சொல்லாதீங்க, நவீன வடிவத்தில் மாறி இருக்கலாம். நான் பார்த்த நாடகம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஆங்கில திரைப்படம் கூட இந்த ஸ்டோரி எடுத்திருக்காங்க. அது வடிவம் மாறி வருது நாடகத்தில். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த நாடகன்றது ஒரு 5 நிமிஷத்தில் பேசிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தங்களை எத்தனை ஆண்டு ஆனாலும் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. அதை தான் உங்கள் முன்னாடி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த நாடகத்தை, அந்த ஸ்டோரியை முழுமையாக உங்கள் கண் முன்னாடி நான் கொண்டு வரேன். இதை முழுமையாக ஒரு நேரம் ஒதுக்கி கேட்டுட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த நாடகம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, பெண்களுடைய வயதை கணக்கில் வச்சுக்கலாம். எல்லா பெண்களுக்கும் அப்படியான்னு கேட்டிங்கன்னா 90% பெண்களுடைய அந்த மனநிலை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அந்த நாடகத்தில். எப்படி சொல்கிறாங்கன்னா, 18 வயது வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு இந்த உலகமே சிறகடித்து பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சி போல சுதந்திரமாக இருக்கும். இந்த உலகத்தையே அது வெகுளித்தனமாக பார்க்கும். அந்த எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த ஒரு குரோதம் உணர்வும் இல்லாமல், வெளிப்படையாக ஒரு அன்பாக, அதாவது இந்த விதி திரைப்படத்தில் சுஜாதா மேடம் அவர்கள் வாதாடுகின்ற போது சொல்கிற வைக்கலாக இருந்து வாதாடுவாங்கள ஒரு விஷயம், ஆண்கள் வசப்படுத்தக்கூடியவர்கள், பெண்கள் வசப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை ஒட்டி தான் இந்த கேரக்டர் அமைந்திருக்கும். 18 வயது வரை பெண்கள், அதாவது இனம் புரியாத ஒரு விளையாட்டு சிறுபிள்ளைத்தனமாக இருப்பார்கள். இது சரி, இது தவறு என்று முடிவெடுக்கக்கூடிய நிலையில் கூட அவர்கள் தடுமாற்றக்கூடிய வயது அது, அப்படி தான் சொல்லலாம். இதை பெற்றோர்கள், பெண் பிள்ளை பெற்றோர்களுக்கு அது நல்லா தெரியும், தன்னுடைய குழந்தை விளையாட்டுத்தனமாக எப்படி இருக்கிறாள் என்று. அதனால தான் சொல்லுவாங்க, பெண்ணை திருமணம் கட்டி கொடுக்குற வரைக்கும் நெருப்பு மடியில் கட்டி வச்சுங்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் பெரிய பிள்ளையான உடனே கட்டி கொடுத்துருவான். அது 15 வயசில் பெரிய பிள்ளை. அந்த காலத்தில் அதுதான் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறேன்னு சொன்னானுங்க. கிராமத்தில் இப்போ கூட சொல்லலாம், பொண்ணு பெரிய பிள்ளையாயிடுச்சா கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒட்டி தான் அந்த நாடகம் இருக்குது. இதுக்கு மேலே உதாரணம் வேணாம், நேரடியாக நாடகத்துக்குள்ளே போகலாம். அந்த நாடகத்தினுடைய அம்சத்தில் அந்த 18 வயது பெண்ணை ஒருவன் காதலிக்கிறான். உண்மையாக தான் காதலிக்கிறான், பொய்யா இல்லை. அன்பே, ஆருயிரே, வானத்தில் இருக்கும் அத்தனை விண்மீன்களையும் பறித்து பூமாலையாக தொடுத்து உன் கூந்தலில் முடிப்பேன் இப்படின்னு காதல் கவிதை பேசுகின்ற இளைஞர்கள் அந்த பருவமங்கை இளம் சிறார் அவரிடம் காதல் வலையை விரிப்பார்கள். அது 20க்கும் 18க்கும் நடக்கக்கூடிய ஒரு காதல். அது மாதிரியான காதலில் இருவரும் ஒன்றாக இணைந்து திருமணம் செய்யாமல் இருவரும் கணவன் மனைவியை போல வாழ்கிறார்கள். இதை அந்த பையனுடைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு கடுதாசி போட்டு வீட்டுக்கு வர வைக்கிறாங்க.
அப்போ இவன் சொல்லிட்டு போகிறான் தன்னுடைய காதலியிடம், நான் போயிட்டு என்னோடய அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அவங்கள அழைச்சி வந்து உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன் தான். அதன் பிறகு அந்த கேரக்டரை கடைசியில் காட்டுறாங்க. நீண்ட நாட்களாகியும் தன்னுடைய கணவன் வரவில்லை என்கின்ற வேதனையில் அந்த அபலப்பெண் ஒரு மன உளைச்சலில் இருக்கிறார். அந்த நேரத்துக்கு அந்த அவனுடைய காதலன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய நண்பனுக்கு இது எல்லாமே தெரியும். அவன் போயிட்டு திரும்ப வரலன்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இந்த பெண்ணிடத்தில் அவன் பழக வருகிறான். வந்து சொல்கிறான், காலேஜ் படிக்கிறாங்க இல்லையா, அப்போ படிக்கிறப்போ வந்து சொல்கிறான் அந்த பெண்ணுக்கிட்ட, அவன் வர வரைக்கும் உனக்கு தேவையானது என்ன ஒரு நல்ல மாதிரி நடிக்கிறான். என்னுடைய நண்பனின் காதலி நீ 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 கஷ்டப்படுறதுனால தாங்க முடியல, உனக்கு என்ன வேணும் உதவி, அவன் வர வரைக்கும் உனக்கு தேவையானதை அதாவது அது போல் ஒரு பழகிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஒரு கட்டத்தில் அவன் சொல்கிறான் வரமாட்டான் அப்படின்னும் போது, இல்லை வருவான் இப்படின்னு நம்பிட்டுருக்கா வருவான்னு. ஆனால் அவனுடைய வீட்டு விலாசமும் தெரியாது, ஊரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு அபலப்பெண்ணாக இருந்துடுறான். அப்போ இவன் சொல்கிறான், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். யார்? அவனுடைய காதலனுடைய நண்பன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்கிறான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணுடைய மனதை மாற்றி அவளும் சம்மதிக்கிறான். நம்ம இன்னொரு அவனுடைய நண்பனுடைய காதலி என்று தெரிந்துதான் நம்மோடு பழகுகிறான் என்று அவனோடு அவள் பழகுகிறாள். அவனும் சில காலம் அவளுடன் கணவனாக, அதாவது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நாள் கூட இருக்கிறான். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அவனும் விட்டு ஒரு முறை தகராறு வருது. நீ என்ன இன்னொருத்தனை காதலிச்சவ தானே, அது மாதிரி. இதுதான் அந்த தந்திரம், சூழ்ச்சி, இதெல்லாம் இதுதான். இதை சொல்லும் போது இவளே அவனை புறக்கணிச்சிட்ற போடா அப்படின்ட்டு. அப்போ அவன் போயிடுறான். அதன் பிறகு இந்த சுற்றி இருக்கிறவங்க அந்த கிராமத்தில் அவள் வசிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னா, இதுவரை இவள் இருவரோடு வாழ்ந்திருக்கிறார் என்று இந்த சமூகம் எப்படி பேசுகிறோம் நம்மளுக்கு தெரியும் இல்லை. இதை இவனே வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான். இரண்டாவது வந்த கணவனாக வந்தவன், அதாவது காதலனா வந்தவன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான். அதன் பிறகு இந்த சமூகம் இவளை புறக்கணிக்கிறது. சமூகம் புறக்கணித்த உடனே இந்த பெண்மணியை இந்த ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க, ஒட்டுமொத்த மனித இனமும் அவளை புறக்கணிக்குது. ஆனால் இந்த ஆணினம் மட்டும் எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், தன்னுடைய ஆசை நாடகியாக பார்க்குறாங்க. இந்த பெண்ணும் வந்து வேறு வழி இல்லை, இதுதான் சமூகம், நம்ம இப்படி தான் வாழக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னு வேறு வழி இல்லாமல் அவளும் சில ஆண்களோடு ஆசை நாடகியாக தன்னுடைய வாழ்க்கை நிலை மாறிவிடுகிறது. இது மாதிரியான சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான ஆண்களோடு பழக்கம் ஏற்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாள் இந்த சமூகத்தில். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவளுக்கு 40 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த அந்த அழகெல்லாம் குறைஞ்சிடுது. பெண்கள் வயதாக முதியவர்கள் ஆகிடுவாங்க இல்லையா. ஒரு கட்டத்தில் 40 வயசு கடந்த உடனே அவருடைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் குறைந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அவளுடைய நிலைமை அவளுக்கே உணர்கிறது. உடல் குறுகிவிட்டது, முகம் சுருங்கிவிட்டது, அவளுடைய உடல்நிலை முதுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வாடிக்கையாளர் யாரும் அவளை தேடி வரவில்லை என்கின்ற போது அவள் வீதிக்கு வருகிறாள். அவளுடைய வாடிக்கையாளர்களுடைய லிஸ்ட்டில் எப்படி காட்டுறாங்கன்னா, பெரிய பெரிய உயர் அதிகாரிலாம் கூட காட்டுறாங்க. போலீஸ் அதிகாரிலேருந்து வக்கீல், பெரிய பெரிய ஆபீசர், செல்வேந்தர்கள், ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன், அரசியல்வாதி, எத்தனை சமூக போர்வைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் வாடிக்கையாளர்கள் அவளோட பழக்கிறதா அந்த வாலிபத்தில் அந்த கதை சொல்லுது. அதை கடந்து வரப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 40 வயதை கடந்து அவள் வீதிக்கு வந்துடுறா. வாடிக்கையாளர் யாருமே கிடையாது. கண்ணில் தென்பட்டுவருக்கு ஆசன அழகியாக பயணித்து கொண்டு வருகிறாள். அப்படி வரும்போது ஒரு முறை ஒரு திருடன் அந்த திருடனை தன் வாடிக்கையாளர் என்று நினைத்துவிட்டு அவள் ஓலை குடிசைக்குள் அழைக்கின்றாள். அந்த திருடனை காவல்துறை போலீஸ் துரத்தி கொண்டு வருகிறது. துரத்தி கொண்டு வரப்போ என்ன ஆகுதுன்னா, திருடன் உள்ளே வந்தான். அவன் ஓலை குடிசை தானே, பின்பக்கமாக அவன் ஓடிட்டான். உள்ளே வந்தவொடனே இந்த குடிசை உள்ள தான் வந்தான் அப்படின்போது அவன் சட்டை கழட்டி போட்டிருப்பான். அவன் சட்டை இங்கே இருக்க, அவனுக்கு நீ தான் அடைக்கலம் கொடுத்துருக்க அப்படின்னு இந்த பெண்ணை
குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறார்கள். இங்கே தான் அந்த முடிவு வருகிறது. எப்படின்னு சொன்னால், அந்த குற்றவாளியாக அவள் நீதிமன்றத்தில் நிற்கின்ற போது நீதியரசர் நீதி வழங்கக்கூடிய இடத்துல நீதிபதியாக ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர்தான் இந்த பெண்ணை முதலில் காதலித்த மகாமேதன் கூட சொல்லக்கூடாது, மனித இனத்தின் மகான் அவர் தான் நீதிபதியாக உட்காந்துருக்கார். அவர் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்த உடனே அவருக்கு பேரை கேட்டு சொல்கிறாங்க. பேரை சொன்ன உடனே அந்த உறுத்தல் இருக்கும்ல, தன்னால் ஒரு பெண் கைவிடப்பட்டவள், அவள் பேர் இதுதான் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. நீதிமன்றத்தில் கேட்பார் இல்லைங்களா, உங்கள் பேர் என்னன்னு. இந்த பேரை சொன்ன உடனே இவருக்கு ஒரு அதிர்ச்சி. அப்போது இவராக கேட்குறார் ஒரு சில கேள்வியெல்லாம். நீ அந்த ஏரியாவா அப்படின்னும் போது உறுதிப்படுத்திக்கிறதுக்காக, வயசாகிடுச்சு, வாலிபத்தில் பார்த்தது, வயதாகி விட்டது, முகக்கூறி கொஞ்சம் தெரியுது, பேர் 2 ஊர்ஜிதம் படிச்சிடுச்சு, 3வது நீங்கள் அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய பெண்ணா அப்படின்னு கேட்குறப்போ அவள் தலையசைக்கின்றாள். அப்பொழுது அவனுக்கு 100% இவள்தான் நம்மால் கைவிடப்பட்ட காதலி என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். இவள் மீது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. திருடிய குற்றத்திற்காக கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறாள். திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்தது, அல்லது திருடனோடு இணைந்து இவளும் அந்த திருட்டில் பங்குடையவள் அப்படின்ற முடிவுக்கு வருது. அவர் சொல்கிறார், அவருடைய மனசாட்சி பேசுகிறது, இல்லை, இவள் திருடி இருக்க மாட்டாள், திருடனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நிலையில் இவள் இல்லை. அவளை பற்றி ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுமே, அவள் எது மாதிரியான மனநிலை உடையவள், திருடுவது சரியா, பொய் பேசுவது, புறம் பேசுவது, கொள்ளையடிப்பது, நம்பிக்கை துரோகம் செய்வது, இதை அனைத்துக்கும் அப்பாற்பட்டவள் அவள் என்று தன்னுடைய காதலனான அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நீதிமன்ற சீட்டில் அமர்ந்து அவரால் சொல்ல முடியாது, இதெல்லாம் குற்றவாளியாக தான் அவர் பார்த்தாகணும், தீர்ப்பு கொடுத்தாகணும். அந்த சட்டத்தின் இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அவர் வந்து தீர்ப்பு கொடுத்து தான் ஆகணும். அப்படி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை வந்து ஒரு தண்டனை கொடுக்குறார், நாடு கடத்த சொல்கிறார். இந்த பெண்ணை வந்து நாடு கடத்துங்க அப்படின்ற தண்டனை கூட, திருடு தானே, நம்ம இந்த மண்ணில் இருக்கக்கூடாது அப்படின்னு நாடு கடத்துறாங்க. அப்போ காவல்துறை இந்த எல்லையை தாண்டி கொண்டு போய் அவளை விடணும்னு அவளை கை விலங்கிட்டு அழைத்து போயிட்டுருக்கு அந்த காவல்துறைகள். அப்போ இது அவள் முன்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்து விட்டு உடனடியாக அவர் அந்த உடை எல்லாத்தையும் களைச்சி விட்டு ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு ஓடுறார். தன் காதலி பின்தொடர்ந்து ஓடுகிறார். தண்டனை வழங்கியது இவர்தான். அவன் பின்னால் ஓடிட்டு அந்த பெண் முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன செய்கிறாரு, அந்த பெண்ணின் முன்பு மண்டியிடுகிறார். முட்டி போட்டு சர்ச்சில் பாதிரியாரிடம் பாவ மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா, அந்த நிலையில் அவர் முட்டி போட்டு அவர் அந்த பெண்ணின் முன்பு கையேந்தி நிற்கிறார். என்னை மன்னித்து விடு என்று சொல்கிறார். அப்போது இந்த பெண் அதாவது கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட கட்டத்துக்கு அந்த பெண் இருக்கிறாள். அப்போ அவன் பரிதாபமாக பார்க்கிறாள். என்னை மன்னித்து விடு என்று கேட்பவன், அதாவது அவர் தான் முதல் காதலன் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் இவர் சொல்வார், என்னை மன்னித்து விடு என்று திரும்ப திரும்ப கேட்பார். நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று, என்னை தெரிகிறதா அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த பெண் சொல்கின்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. என் முகத்தோடு முகம் வைத்து உரசிய முகம் 1000 அதில் உன் முகம் எதுவென்று நான் அறியேன் என்று சொல்கிறார். என் முகத்தோடு முகத்தை வச்சு என் அருகாமையில் நின்று என்னை வர்ணித்த முகங்கள் 1000, அதில் உன் முகம் எதுவென்று நான் அறிவேன் அப்படின்னு அந்த பெண் சொல்வாள். அப்போ இவன் சொல்வான், நான் தான் உன் முதல் காதலன் என்று சொல்வான். நான் உன் காதலன், முதல் காதலன் இல்லை. அவனுக்கு என்ன தெரியும் எத்தனை பேர் அவளை காதலிச்சாங்கன்ட்டு. அவன் சொல்வான், நான் தான் உன் காதலன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவா, காதலனா? காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. காதலித்து ஒருவனோடு ஒருவனாக வாழ்ந்து இந்த மண்ணுலகில்
கணவன் மனைவியாக வாழ்ந்து இந்த உலகத்தில் தன்னுடைய கடைசி காலத்தை எந்த காதலர்கள் முடித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பொருந்த வேண்டிய புனித வார்த்தை, என்னிடம் பேசாதே, என்னை நேசித்தவர்களெல்லாம் என்னை ஒரு அழகியாக, அவர்களுடைய ஆண்மை பசிக்காக. ஆகவே இந்த இடத்தில் அந்த புனிதமான காதல் என்ற வார்த்தையை நீ பதிவு செய்யாதே என்று சொல்கிறான். அதன் பிறகு இவன் கையேந்தி நிற்கிறான். உனக்கு துரோகம் செய்த பாவத்திற்காக நான் உன்னை மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான். எல்லோருக்கும் நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசனாக இருக்கக்கூடிய நீங்கள், நான் ஒரு அசிங்கம், என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள், உன்னை மன்னிக்க நான் யார் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் இன்னொரு வரியும் சொல்லுவாள். எவனொருவன் தன் குற்றத்தை உணர்ந்து விட்டேன் என்று மன்றாடுகிறானோ அவனுக்கு நீதி வழங்கக்கூடிய இடத்தில் அவனுடைய மனசாட்சி தான் இருக்கிறதே தவிர நான் இல்லை என்று சொல்லிவிட்டு அவள் கடந்து செல்கிறாள். இந்த உலகத்தில் அந்த பெண்ணை அதுபோல எத்தனையோ பெண்களின் அவருடைய வாழ்க்கை சூறையாடப்படுகிறது. இதுதான் இந்த திருமண முறை என்பது மனிதகுல வரலாற்றில். அதை இன்னொரு பதிவில் பேசுவோம். பெண்களுக்கு சொல்வது என்னவென்றால், உன்னை நேசிப்பவனிடம் வார்த்தை என்றால் வார்த்தையால் மட்டுமே இருக்கட்டும், உடலளவில் வேண்டாம் என்பதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சமர்ப்பணமாக அர்ப்பணம் செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.